ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால பென்னாகரம் போதர்கள் ஐக்கிய ஊழியர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி ஊழியக்காரன் தனக்கு வருகிற சோதனைகளிலிருந்து ஜெயிப்பது எப்படி என்று சொல்லி நம்ம வேத அடிப்படையில் பார்க்க போகிறோம். குறுகிய வேத வசனங்களை நம்ம பார்த்து இந்த காரியங்கள் செய்ய போகிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணும், எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி. இதில் சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம தெளிவாய் செய்யும்போது கர்த்தர் நமக்கு வருகிற பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும் பிரச்சனை வராமல் இல்லை, சோதனைகள் வராமல் இல்லை, பாதிப்புகள் வராமல் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஊழியர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், போராட்டங்கள் உண்டு. அவை எல்லாவற்றிலையும் வேத அடிப்படையில் அந்த சமயத்திற்கு ஏற்ற இடங்களுக்கு ஏற்ப நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றும் போது கர்த்தர் நமக்கு ஜெயிக்கிறதுக்கான பலனையும் வழிகளையும் தருவார். அடுத்ததாக 5ஆவது வசனத்தில் பார்க்குறோம், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. எந்த பிரச்சனைகள் நடந்தாலும், என்ன போராட்டம் யார் எதிர்த்தாலும், சபையில் இருக்கிறவங்களே உங்களுக்கு விரோதமாக காரியங்களை பண்ணாலும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு விரோதம் வந்தாலும் தெளிவுள்ளவனாயிரு, மனத்தெளிவுள்ளவனாயிரு. நான் என்ன பிரசங்கிறேன், என்ன சொல்கிறேன், நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் என்று ஒரு தெளிவு இருந்தால் போதும், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்து சொல்கிறாரு, சுவிசேஷகனுடைய வேலை செய், அதன் நிமித்தம் வருகிற தீங்கை நீ அனுபவி. இது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு புறந்தள்ளி ஓட முடியாது. ஏன்னா நம்ம ஊழியம் செய்யும்போது எல்லாமே நன்மையாக நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் சொல்கிறார், நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாக இருந்து தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தர் உனக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்கிறான்னு முதல்ல நீ புரிந்து கொண்டு, அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் புரிந்து கொண்டு நீ தெளிவாக அந்த ஊழியத்தை செய்யும்போது வருகிற பிரச்சனைகள் சோதனைகள் இருந்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்க்கும்போது அதே 2 தீமோத்தேயு 2ஆவது அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். என்ன சொல்கிறார் பாருங்க, நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் நீ ஒப்புவி. நீ செய்கிற காரியம் ஒன்றை தாண்டி, உன்னோட தலைமுறை தாண்டி இன்னும் 3ஆம் நபர்கிட்ட போகும்போது அது இன்னும் செழிப்பாக இருக்கும். அதனுடைய பிரதிபலன்களை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த 3ஆவது வசனத்தை சொல்கிறாரு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. 2-3 இடங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது தீங்கு அனுபவி. ஏன்னா அழகாக சொல்கிறார் பாருங்கள். அன்றியும் 3ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தில், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சோதனைகள் உண்டு, ஆனால் அதில் உண்மையாக நிற்கும்போது, வேத வசன அடிப்படையில் நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்கு உள்ள ஜெயத்தை, சோதனைகளை தாங்க, போராட்டங்களை ஜெயிக்க உள்ள பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அடுத்தது அதே 2ஆவது அதிகாரத்தில் 22ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஒரு தேவ ஊழியனுக்கு இச்சை அடக்கம் வேணும். பாலியத்துக்குரிய இச்சை அடக்கத்துக்கு இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. அந்த பொல்லாப்புகளை விழாதபடி, அந்த அசத்தில் விழாடு சுத்த இருதயத்தோட நம்ம யாரை சேவிக்கிறோம் அந்த கர்த்தரை தொழுது கொண்டு நீதி செய்கிறவர்களாக விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுகிற ஒரு தேவ ஊழியனாக இருக்கும்போது நமக்கு வருகிற எல்லா சோதனைகளிலிருந்தும் கர்த்தர் நமக்கு ஜெயித்து தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அடுத்த 2 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 13-14 நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறார் பாருங்கள். 13-14, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள். 2 காரியத்தை சொல்கிறார். அவர் நமக்கு கொடுத்த சட்டத்தை விசுவாசத்தோடும் அன்போடும், இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்ன செய்யணுமா, அந்த கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிருக்கணும். அதை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளால நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளாகிய விசுவாசத்தை நம்ம கை கொண்டு அதை
காத்து கொள்ளும்போது பொல்லாங்குக்கு எல்லா இழிவான காரியங்களுக்கும் சோதனைகளுக்கும் கர்த்தர் நம்மை விடுவித்து காக்க போதுமானவராகவே இருக்கிறார். அடுத்து 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கிறாரு, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் நீ விலகு. நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்து கொள்ளணும். பொய்யாய் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நீ விட்டு விலகி கர்த்தரை தேடும்போது, கர்த்தருக்குள்ள வாழும்போது ஒரு ஊழியம் அது பாதிக்கப்படாதபடிக்கு எவ்விதமான சோதனை நின்றும் நம்ம காத்து கொள்ளப்படுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4ஆவது அதிகாரம் 12லேருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அங்கே சொல்கிறார் பாருங்கள், உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் மறுபடியும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. உன்னை குறித்தும் உபதேசத்து குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தை கேட்கிறவளையும் ரட்சித்துக் கொள்வாய். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். இதில் நிலை கொண்டிருக்கும் போது கர்த்தர் நமக்கு சோதனையை ஜெயிக்கிற பலனை தருவார். ஊழியத்தில் முன்னேற்றங்களை தருவார். ஆமென்.